ஹலோ அஷ்மிதா, திடீர்னு கத்துறா. என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்த. நான் எங்க கத்துனேன்? நாளா இல்லையே. ஏய் பொய் சொல்லாத. உங்க வீட்டுல கத்துனது எனக்கு நல்லா கேட்டுச்சு. அப்படியா? ஆமா. பிரச்சனையா வீட்ல? அம்மா சண்டை போறாரா ஏன் இந்த டைம்ல பேசுறேன்ட்டு? முன்னமே சொன்னேல அப்பா போனை வைங்கறாருன்ட்டு. ஓஹோ அப்படியா? சரி நான் போனை வச்சுட்டுமா? சரி. அஷ்மிதா என்னங்க? 10 நிமிஷம் எனக்காக பேசுவேன். 10 நிமிஷம் பேச முடியாது, 5 நிமிஷம் பேச முடியாது. நான் போனை வச்சிடுறேன். எனக்காக ப்ளீஸ் அஷ்மிதா. நான் சத்யாட்ட பேசிட்டு நீ சோகமா போனில, எனக்கு மனசே கேட்கல. அதுக்காக தான் என்கிட்ட பேசி துடிக்கிறீங்களா? ஏன் அப்படி இல்ல. அப்புறம் எதுக்கு என்கிட்ட இவ்வளவு நேரம் போன் பண்ணி பேசுங்கிறீங்க? என்ன அஷ்மிதா இப்படி பேசுற? மனநிலை புரிஞ்சுக்கவே மாட்டியா? மனநிலை புரிஞ்சுதான் நானும் நடந்துட்டு இருக்கேன். சரி சாரி. எதுக்கு இப்ப சாரி சொல்றீங்க? நடந்த விஷயத்துக்காக. நடந்த விஷயத்துக்கு நீங்க சாரி சொல்லணும். என் மேல கோவமா இருக்கீல? யாரு கோவமா இருக்கா? நீதாண்டி. நானா கோவமா இருக்கேன்? அப்புறம் இப்படி பேசுறத பார்த்தா கோவமா இருக்க மாதிரி தெரியுது. நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எப்படி பேசுற? எனக்கு தூக்கம் வருதுங்க. தூக்கம் வருதா? ஒரு பாட்டு பாடு அப்படியே. பாட்டு பாடுறதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்கிட்ட அடிதான் வாங்க போறீங்க. அப்பா இப்பதான் தலைவாணி எடுத்துட்டு வெளியே போனாரு. ஏன் வெளியே போய் படுத்தாரு? வீடு மாதிரி எங்க வீட்டுல நான் ஏசியா இருக்கு. வீட்டுல வெளி காத்து வாங்கினாதான், கதல ஜன்னல் காத்துதான். ஓஹோ அப்படியா? வீட்டுக்கு நான் ஏசி போட்டு தட்டுமா? ஒண்ணும் வேண்டாப்பா, ஏசி காத்துல எனக்கு பிடிக்காது. என்ன உனக்கு? நான் தூங்குறேங்க, நான் காலைல பேசுறேன். வெளியில பேசுறியா? சரி சரி, அப்புறம் போன் வச்சுட்டுமா? சரி வச்சிரு. காலைல கடைக்கு வந்துடணும். கடைக்கு வந்துட்டு? கடைக்கு வா அஷ்மிதா. அது இருக்கட்டும். அப்பா உங்களை பார்த்து பேசணும்னு சொல்றாருல, ஏதாவது ஐடியா பண்ணீங்களா? பண்ணிட்டேனே. என்ன ஐடியா பண்ணீங்க? அப்பாவை நம்ம வீட்டுக்கே வர சொல்லலான்ட்டு ஐடியா பண்ணிருக்கேன். நம்ம வீடா? ஆமா. அம்மா எங்க வீட்டுக்கு வர சொல்லி எங்க அப்பாட்டே அம்மாட்டே பேசினார்னா பிரச்சனை முடியும்ல. அதுக்காக தான் இப்படி யோசிச்சிருக்கேன். நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல ஐடியா? சூப்பரா இருக்குல்ல? கேவலமா இருக்கு. என்னடி கேவலமா இருக்குன்ற? அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே இல்ல. உங்காட்டி எங்க அப்பா வீட்டுக்கு வர சொன்னா அப்பா அம்மா எங்க அப்பா அவமானப்படுத்த மாட்டாங்க? ஓஹோ அப்படி வேற இருக்குல்ல. இந்த கூமுட்டைக்கு இதெல்லாம் யோசிக்க தெரியலையா? மத்ததெல்லாம் வக்கனையா பேசுறீங்க. ஏய் என்னடி இப்படி பேசுற? என்ன பண்றது? வேற என்ன பண்றதா? நீங்க தானே சொன்னீங்க ஹோட்டலுக்கு வர சொல்லி அப்பா மீட் பண்றேன்ட்டு. இப்ப என்ன இப்படி சொல்றீங்க? ஓஹோ ஆமால, மறந்துட்டேன்டி. அம்மா அப்படியே என்னையும் சேர்த்து மறந்துருங்க. அப்படிலாம் இல்லடி. அப்புறம் இப்படி பேசுறீங்க? சரி ஹோட்டல் வர சொல்லிடுறேன் மாமாவை. மாமா கிட்ட பேசிடலாம். இந்த ஹோட்டல் என்னன்னு சொல்லவே இல்லையே. அப்பா அப்பா யோசிச்சுதான் சொன்னா ஸ்மிதா. இப்ப என்ன அவசரம்? யோசிச்சு சொல்லங்காட்டியும் எனக்கு கல்யாணமே ஆயிரும். என்னடி இப்படி பேசுற? டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். அப்பா உங்களை பாக்கணுங்கிறாரு, பேசணுங்கிறாரு. எனக்கு உங்களை பிடிச்சதுனால எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. நேர்ல பாக்கணும்ல உங்களை. அப்பா மீட் பண்ணி பேசுறதுக்காக சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிடி. அது இருக்கட்டும். அப்பா இன்னும் தூங்கலையாமா? அந்த தூங்குறேன்ப்பா. சரிம்மா சீக்கிரம் படுமா. அந்த படுக்கிறேன்ப்பா. லஞ்சு வேலையெல்லாம் பாக்கணும் நீ. இந்த படுக்கிறேன்ப்பா. நான் போனை வச்சிடறேன். எங்க அப்பா மறுபடியும் திட்டுறாரு. ஓ திட்டுறாரா எங்க மாமனாரு? நான் வந்து கவனிச்சுக்கிறேன். கவனிப்பீங்க. அப்படி உததான் வாங்குவீங்க. சரி வைங்க போனை. சரி பாய். பாய். அப்படியே வானத்தை பாரு. வானத்துல என்ன இருக்கு? நிலா இருக்கு பாரு. நைட் டைம்ல உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ரொமான்ஸா பேசவா? ஒண்ணு வேண்டாம். ஏய் வானத்தை பாருடி. நிலா சூப்பரா தெரியுது. நிலா மாதிரி நீ இருக்க. போதும். பேசுறதை கேட்டு என் காது கிழிஞ்சிட போகுது. போனை வச்சிடறேன். மேல பேசாத காமெடியா தான் பண்ணிட்டு இருப்பாரு. அதான் கட் பண்ணிட்டேன். போனை கட் பண்ணிட்டாளா? சொல்ல வரதே கேட்க மாட்டேங்கிறா. என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கலாளா? போனை கட் பண்ணாதடினா உடனே கட் பண்ணிட்டா. இல்லலாம் அஷ்மிதாவும் அந்த நிலா மாதிரி அழகா இருக்கா. எனக்கா காப்பி எடுத்துட்டு சொன்னேல, என்னாச்சு? இன்னும் எடுத்து ஒரு பாடதான் காணா. இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன் நானும். எந்திரிச்சோடனே காப்பின்னு என்ன உயிர் எடுக்க வேண்டியது? இந்தாங்க காப்பி குடிங்க. பேப்பர் படிக்காம இருக்கீங்க. பேப்பர் படிக்கணும்னு தோணல. அல்ல எந்திரிச்சோட பேப்பரை உட்காந்துட்டு காஃபி குடிப்பீங்க. காஃபி எடுத்து வந்துட்டீல, முத கூட ஆயிட போகுது. இந்தாங்க புடிங்க. எடுத்துட்டு வரங்காட்டி என்ன அவசரம்? அலங்காத்துல நோய் உச்சரிச்சுக்கிட்டு. சரி என்ன டிஃபன் பண்ற? என்ன வேணும் சொல்லுங்க, பண்ணிடுறேன். என்ன வேணும்? தோசையே ஊத்திரு. தோசை சாம்பார் வச்சுது. சரி. கடைக்கு நான் சீக்கிரம் போனோம். சீக்கிரம் எல்லாமே செஞ்சிரு. ஓஹோ அப்படியா? சரி. கடைக்கு சீக்கிரம் போணுமாப்பா? ஏன்பா? இல்ல முக்கியமா வேலை இருக்கு. என்ன வேலை? பையன் எங்க வெளியே போறானா? எங்க போறான்? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அம்மாவோட கூட்டிட்டு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறானா? என்ன ஃபங்க்ஷனுக்கு போறான் நம்ம புள்ள? என்னவாப்பா இருக்கும்? உங்க மாமனார் வீட்டு விசேஷமா, அதுக்காக போறாங்க 2 பேரும். அப்படி இருந்தாலும் பத்திரிக்கை நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே. ஃபோன் பண்ணி சொல்லிருப்பாங்க. இதெல்லாம் என்ன கேள்வி உனக்கு? இன்னும் மருமகளும் 2 பேரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க. அதுக்காக நானும் கடைக்கு சீக்கிரம் கிளம்பணுங்கிறேன். அதை விட்டு இப்படி கேள்வி கேட்கற நீ? ஆமா என்கிட்ட நேத்து சொல்லி வச்சிருந்தானே எனக்கு தெரியும். காலையில வந்து சொல்றீங்க. சரி அது இருக்கட்டும். தங்கச்சி வீட்டுக்கு போனீங்களா, என்னாச்சு? ஆமா உங்க தங்கச்சி வீட்டுக்கு தானே. ஆமா பாண்டியம்மா. அப்பா என்னாச்சுமா? என் பொண்ணு வர ரொம்ப மாறிட்டாலே. என்னப்பா சொல்றீங்க? அதுக்கு இல்லம்மா, கீழ ட்ரெஸ்ஸா போட்டுட்டு இருப்ப, இப்ப நீட்டா ட்ரெஸ் பண்றியே, அதாமா சொல்றேன். அப்பா என்னம்மா சிரிக்கிற? நைட்டுக்கு என்ன ட்ரெஸ் போடுன்னு நானும் கனவு காண்டிட்டு இருந்தேன். அப்பா கிட்ட சொல்லிடாத, அதான் அப்பா கிட்ட சண்டை போடுவாரு. சரி சொல்லல. கனகா கேட்ட கேள்விக்கு பதில காணா. ஆத்தாள் மகளும் கூடி பேசிட்டு இருக்கீங்க. என் தங்கச்சி வீட்டுக்கு போனீங்களே, என்னாச்சு? தங்கச்சி பிள்ளைக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு போனியா? எடுத்துட்டு போனீங்க. சரி என்ன சொல்லுச்சு என் தங்கச்சி? பிரிக்கிறத பத்தி என்ன சொல்லுச்சு என் தங்கச்சி? கையெழுத்து போட்டு தரேன்னுச்சா?
கையெழுத்து போட்டு தரேன் தான் சொன்னா. ஆனா கீதா பேசுறதான்ப்பா ஓவரா இருக்கு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பாங்கிறேன். பிரிக்கிறதுக்கு எங்க அம்மா சைன் பண்ணி கொடுத்தா உங்க அம்மாக்குன்னு சொத்தை ஏதாவது எழுதி வைக்கணுமா? பாத்தீங்களாங்க எப்படிலாம் பேசுறான்ட்டு. அவ சொல்றது நியாயம் தானே. என்ன சொல்ல வரீங்க? அதுக்காக நம்ம சொத்துல பாதி உங்க தங்கச்சி கொடுக்கணுமா? தங்கச்சி நீ சொன்னதுக்காக கையெழுத்து போட சம்மதிச்சுட்டா. நீ ஏதாவது சொத்தை பிரிச்சு கொடுக்க வேண்டாமா? அவன் நினைச்சேன் நீங்க என்னடா இவ்வளவு தூரம் வாயை திறக்கலையேன்ட்டு. இப்பதானே தெரியுது. அப்பாவும் சேர்ந்துட்டு அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. நீ சொல்ற மாதிரி தாண்டி அப்பா அவர் தங்கச்சிக்கு அள்ளி கொடுக்கறதுல பெரிய வள்ளல் பாரு. டக்குன்னு ஒண்ணு எழுதி வைக்க மாட்டாரு. ஆனா உங்க தங்கச்சி கொடுக்கறதுல பொண்ணு எல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னேன். ஏன் இப்படி பேசுற? தங்கச்சிக்கு ஆரம்பத்துல இருந்து ஒண்ணுமே நானும் செய்யவே இல்ல. வரைக்கும் ஒண்ணுமே நானும் பிரிச்சு கொடுக்கவும் இல்ல. என் தங்கச்சிக்கு ஒரு பொம்பளை பிள்ளைன்னு ஆயிருச்சு. தாய்மாமா முறையில நானும் ஏதாவது செய்யணும்ல. செய்யாம விட்டா ஊர் உலகம் என்ன சொல்லுவாங்க? இப்படி சொத்து பத்துக்காரே அவங்க தங்கச்சி பிள்ளைக்கு எதுவுமே செய்ய முடியலன்னு உன் புருஷனை தாண்டி கேலியா பேசுவாங்க. இது உனக்கு தெரியலையா? ஊருக்காரங்க கேலியா பேசுவாங்களாக்கா? பேசுவாங்க, பேசிட்டு தான் இருப்பாங்க. நீ பேசுவாங்க, நாளைக்கு பேசுவாங்க, அடுத்த நாள் வேற கடைக்கு போயிருவாங்க. அதுக்காக என் தங்கச்சிக்கு செய்யறதை நான் செய்யாம விட மாட்டேன்ப்பா. உன் பேச்சை கேட்டுட்டு உன் தங்கச்சி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போனேன் பாத்தியா? என்ன சொன்னியா? சரி இப்ப என்ன? தங்கச்சிக்குன்னு சின்னதா ஒரு பங்கு கொடுக்க போறோம். அதுக்கே இவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்க? சண்டை போடாம அம்மா உன் புள்ள கூப்பிடாம பாரு, என்னன்னு கேளு. என்னக்கா என்னை பார்த்தோன்னே தூர தள்ளி போயிட்டா? ஆமா, நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிட்ட. ஓ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்க. அடுத்து நான் உன் பக்கத்துல வந்து நிக்கணும். என்னடா என்ன வேணும் உனக்கு? பா நான் கடை கிளம்புறேன்ப்பா. ஏய் அம்மானு என்னை கூப்பிட்டுட்டு உங்க அப்பா கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு போற. என்ன விஷயம்டா? காலை சீக்கிரம் கடை கிளம்புற? வேற என்ன விஷயம் இருக்கும்? உங்க ஆளு ஃபியூச்சர் ஒய்ஃப் கடைக்கு வருவாங்க, அதுக்காக தான் கிளம்புறான் போல இருக்கு. இப்படிலாம் பேசாதக்கா நீ. அப்படிதாண்டா பேசுவேன். இல்ல நிம்மதியா இருக்க போறீங்களா? யாவது மனசுல தோணதை பேசி கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏமா இப்படி பண்றீங்க? ஏமா இப்படி பண்றீங்கன்னா அதுக்கு அம்மா சொல்றதை கேக்குறியா? ஏய் கனகா, எதுக்கு நம்ம பிள்ளைய பிடிச்சி பாடாப்படுத்திட்டு இருக்க? நீங்க வாயை மூடுங்க. உங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. அவனை நான் பெத்த வண்டி. பெத்தா மட்டும் போதுமா? எனக்கு எது நல்லதோ அதை பார்த்து செய்யணும். லவ் பண்றானா உன்னை இவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாராம். திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்காதம்மா. நான் ஓப்பனா சொல்லிட்டேல, அஷ்மிதாவை தான் பிடிச்சிருக்கா, அவதான் கல்யாணம் பண்ணிவேன்ட்டு. இப்போ எதுக்கு நீ அக்கா வம்பு வள காட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லம்மா. நான் கடைக்கு போறது உங்ககிட்ட சொல்லாமே போயிருந்திருக்கலாம். இதை சொல்லணுமேனு வந்தேன் பாத்தியா? என்னே சொல்லணும். ஏன்டா உங்க அம்மா சொல்லிட்டு இருக்க? கிளம்புடா கடைக்கு. போல பாக்க போறியா? நல்லபடியா பாத்துட்டு வா. இப்படி முறைச்சா நான் பயந்துருவேனா? இதெல்லாம் முன்னலாம் நீ சொல்றது கேட்டுக்கத்தாலும் பயந்துட்டு இருக்கிறது. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. மகனே நீ கடைக்கு கிளம்புடா. உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு நீயே பிரச்சனை ஏற்படுத்திக்கிற. சரிப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா போயிட்டு வா. டேய் நில்லுடா, சாப்பிடாமே போற. சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம், நான் வெளியே கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். பாத்தியாமா எப்படி பேசிட்டு போறான்ட்டு? கூட சேர்ந்து ஊரை சுத்துறதுக்காக தான் இப்படி போயிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே கடையில கூட வாங்கி சாப்பிடுவாங்க. நீ ஏமா அவனுக்காக அள்ளிட்டு இருக்க? விடுமா. யோ கிளவா, நீ மட்டும் குமரி பாருங்க என்னைய பார்த்து கிளவான்னு பேசுறதுக்கு. எல்லாம் சின்ன பையன் கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு தான் போவான். இப்ப என்னை கண்டு காணாதமா போறால, அதுக்கு காரணம் நீதாயா? என் பிள்ளை பிரிச்சிட்டீங்கள, நல்லா இருப்பீங்களாக்கும். வாக்கு அப்படியே எதிர்பலியா பழிக்கும். எனக்கு நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா நான் நல்லா இருப்பேன். நானும் சீக்கிரம் கடை கிளம்பணும். போய் சாப்பாடு ரெடி பண்ணி வை. உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வைப்பாங்களாக்கும். நீங்க கடையில வாங்கி சாப்பிடுங்க போங்க. கடையில சாப்பிடுறதா? நானு அது போட்டு உழைக்கிற எனக்கு கடை சாப்பாடா? ஆமா போங்க. சரி நான் கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். வெளியாவது நிம்மதியா நல்ல சாப்பாடு கிடைக்கும். மொத்தம் இந்த வீட்டுல யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கம்மா. அவன் பரணி இப்படி பேசிட்டு போறான். ஆனா பெரியண்ணே பெரியவனே சும்மா சொல்லக்கூடாது, நல்லா மாறிட்டான். அம்மா அங்க பாரு, அண்ணே வருது. அப்படியே பின்னாடியே மருமகளும் வருது. தான் வந்துட்டு போறீங்க. மருமகளை நட்டு பாருமா, அப்பதான் புரியும் உனக்கு. என்னடி சொல்ற? என்னப்பா போறீங்க? என்ன எதுன்னு கேட்காம என்னப்பாங்குது அம்மா? வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போணுமா? பொண்டாட்டி வீட்டு ஃபங்க்ஷனா? வீட்டுக்கு பத்திரிக்கையே வரலையே. ஆமாமா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஃபோன் பண்ணி சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்பிடுவீங்களா? என்னடா நினைப்புல இருக்கீங்க ரெண்டு பேரும்? வீட்டுக்கு வந்து சொல்லணும், அப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல போகணும். வீட்டு ஒருத்தர் மட்டும் வந்து சொன்னா புஷ்பா நீ மட்டும் போயிட்டு வா. டேய் நீ கடை கிளம்புடா. அம்மா நான் கடை கிளம்புறது இல்ல, அப்படியே போயிட்டு. இருங்க நான் பேசிக்கிறேன். என்ன என்ன மறந்துட்டீங்களா? என்ன மறந்துட்டேன்? வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கல மணி சொல்லிருக்காதான் சொல்றீங்க. எப்படி ரெண்டு பேரும் கிளம்பி போவீங்க? நல்லா கேளுமா. மரியாதை கொடுக்கவங்க வீட்டுக்கு தான் சேர்ந்து போனோம். மரியாதைங்களை வீட்டுக்கு ஒருத்தர் மட்டும் தான் போனோம். அப்படியா? 5 என்ன 5? என்னடி 5ங்கறா? அம்மா நம்ம மாட்டிக்கிட்டோம்மா. என்னடி சொல்ல வர? அம்மா 5ங்கிறது 5 லட்சம் பணத்தை பத்தி பேசுது அண்ணி. என்னடி சொல்ற? அம்மாமா எதுக்குமா வாயை கொடுத்து மாட்டிக்கிற? எதுவும் பேசாத. சரி சரி. வேற என்ன சொல்றது? ரெண்டு பேரும் சேர்த்து போக சொல்லட்டுமா? போக சொல்லுமா. சரி. என்னத்த ரெண்டு பேரும் சேர்த்து போயிட்டு வாங்க. அப்படியாமா? சரிம்மா போயிட்டு வந்துறோம். போயிட்டு அப்படியே என்ன சாப்பாடு நீங்களே செஞ்சுக்கோங்க. அங்க செய்யணுமா? ஏன் நீ செய்ய மாட்டே? வந்து நேரம் முடிச்சு நாங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அதுவும் ஆத்தா வீட்டுக்கு போறியா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? மாமியார் நானும் இப்படிதான் பேசிக்குவோம். இந்த வீட்டாளங்க பத்தி இப்படி பேசுவாங்க. நானு சரி உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. சரி த வீட்டு அப்படியே பசங்களே கூட்டிட்டு வந்துறேன். சரி சரி. உன்னை சொல்லிக்கிறேன், சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவேன். சாயந்தரம் தான் வருவியா? சாயந்தரம் தான் வருவீங்களா? ஃபங்க்ஷன் 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். என்ன சாயந்தரம் வரதுக்கு? தினமே வாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்ததுமே ஸ்கூல் பேக், டப்பா, பென்சில் பாக்ஸ் எல்லாமே வாங்கணுமே. எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓஹோ சரி சரி. சரி புஷ்பா நான் போய் கார் எடுத்துட்டு இருக்கேன், வந்துறியா? சரிங்க. அம்மா என்னடி நான் கவனிச்சியாமா? என்னத்த கவனிக்கிறது? அண்ணி கழுத்துல போட்டிருக்க நகைய? ஆமாண்டி புதுசா போட்டிருக்கா, பல பழங்குது. கையில வேற பாத்தியா மோதிரம் எல்லாம் போட்டிருக்கு. பாத்தேன்டி. ஆனா சரியா மாமியார் வந்து என்ன பிரயோஜனம்? வெளியே கிளம்பு நேரத்துல என்ன நகை போட்டிருக்கு எல்லாமே கவனிக்க வேணாமா நீ? சொல்லு பாப்போம். வீட்டுல இருந்து என்ன நகை எடுத்துட்டு வந்திருக்கு? இப்ப புதுசா போட்டிருக்கு. என்ன எதுவும் புதுசா வாங்கி கொடுத்துருக்கோமோ? ஐயாத்தி
அப்படி கூட இருக்குமா? ஆமாமா, அண்ணன் தான் புதுசா எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு. அப்படியே இளஞ்சோடி மாதிரி ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கு. ரெண்டு ஒட்டிக்கிட்டு உரசிக்கிட்டு நிக்குது பாத்தியா? கவனிச்சியா இல்லையாமா? ஆமாண்டி. பாத்தியா ஏன் முன்னாடி எப்படிலாம் பண்றாங்கன்ட்டு. ஆனா என் புருஷன் கூட இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன். இதுல உன் மருமவ நகை நட்டு போட்டு பொட்டாட்டி ஒட்டி உரசினேன்னு என்னை வெறுப்பேத்துறாங்க பாத்தியா? பாத்துக்கோமா, உன் மருமக்காரி எவ்வளவு வில்லத்தலமான ஆளுன்னு. நான் இப்பவே கேக்குறேன் அவகிட்ட. நான் வண்டி எடுக்க போயிடுச்சுல, கேளு அவள்கிட்ட. பக்கத்துலதான் நிக்குது. என்னன்னு கேளு. அப்படியே நகை நட்டெல்லாம் யார் வாங்கி கொடுத்தான்னு கேளு. தான் கேக்குறேன். என்னத்த புடவை நல்லா இருக்கு. அத்தாலும் மகளும் சேர்ந்துட்டு என்னென்னமா பேசிக்குதுங்க. நகை நட்டு போட்டுருக்கிறது, என் புருஷன் நானும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிறது, பக்கத்துல ஒட்டி உரசாம நிக்கிறது. இதுங்களுக்கு அப்படியே மனசு வெடிக்குது போல இருக்கு. கொஞ்சம் கூட நல்ல மனசே கிடையாது இதுங்களுக்குலாம். எங்க எடுத்து கேக்குங்களா? டூப்ளிகேட் நகை தான். ஆனா என்கிட்ட சொல்ல போறது என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லி உங்களை வாய ஆண்டு பொழக்க வைக்கல. என் பேர் புஷ்பா இல்ல. புடவை அவ்வளவு அழகா இருக்கு. எங்க வாங்கினது? அதுவா, உங்க பையன் எனக்காக எடுத்து கொடுத்தாரு. ஆத்தாளுக்கு மகளுக்கு மூஞ்சி போற போக்க பாத்தீங்களா? என்னத்த நல்லா இருக்கா நல்லா இல்லையா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அம்மா நகையை பத்தி கேளுமா. இந்த புடவை உனக்கே எடுத்து தச்ச மாதிரி இருக்குமா? ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்க. அப்படியாத்த? வீட்டுக்கு போயிட்டு வந்ததுமே அப்படியே எனக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. சரிம்மா. நீங்க நல்லா கேட்டுனா மண்டையில ஒரு கொட்டு வைக்க. நகையை பத்தி கேளுனா புடவை நல்லா இருக்கு, அம்சமா இருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்குன்ட்டு. லூசால லூசுமா நடந்துக்கிறியா நீ? ஒவ்வொன்னா தாண்டி கேட்க முடியும். கேளுமா. நம்பிட போகுது. இந்த கேக்குறேன் மருமவளே. அடுத்து என்ன கேட்கறீங்க? நல்லா புரியுது. போட்டுக்க நகை நட்டுலாம் புதுசா இருக்குன்னு தானே கேக்குறீங்க? ஆமாத்த, புதுசா எடுத்ததுதான். என்னம்மா சொல்ற? எல்லாம் உங்க பையன் எடுத்து கொடுத்ததான். கையில போட்டுருந்த செயின், கையில போட்டுருந்த மோதிரம் எல்லாமே உங்க பையன் எடுத்து கொடுத்ததான். பையன் எடுத்து கொடுத்ததா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. நீ இப்பதான் எடுத்து கொடுத்தாரு. போன வாரம் தான் எடுத்து கொடுத்தாரு. அப்படியா? பையனும் ஒண்ணும் சொல்லல. என்னத்த உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைச்சேன். என்கிட்ட சொல்லவே இல்ல. வேலையில நானும் மறந்துட்டேன். நகையெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? கழுத்துல போட்டுருக்க சவரன் 5 பவுனு போட்டுருக்க மோதிரம் ஒவ்வொன்னும் 1 பவுனு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? என்னத்த நல்லா இருக்குன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? வைக்கும் போது நல்லா இருக்கு, மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்க. நகை நட்டை பார்த்து எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்லா இருக்கு. புஷ்பா வா போலாம். அந்த வரேங்க. சரி, அவர் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆந்திரா தான் வருவேன். வீட்டுல நீங்களே பாத்துக்கோங்க. பாண்டியம்மா போயிட்டுமா? சரி, அப்படியே மூஞ்சி சுழிச்சிட்டே உட்காந்துரு. நான் வரேன். அத்தாலும் அவளை நான் சொல்லது அப்படியே நம்பிருச்சுங்க. பார்த்தா கூட கண்ணு தரல போல இருக்கு இதுங்களுக்கு. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரங்காட்டி 2 காஞ்சி கிடக்கட்டுங்க. இதுங்களுக்குலாம் இதுவும் வேணும், இன்னமும் வேணும். உங்களுக்கு மட்டும் கேட்டவனே 5 லட்சம் பணத்தை எடுத்து கொடுக்குமா? எனக்கு என் புருஷன் நகை நட்டு எடுத்து கொடுத்ததுக்கு இதுக்கு மூஞ்சியை தொங்க போட்டு வச்சிருக்குமா? என்னத்த சொல்றது நியாயம்? புஷ்பா வா போலாம். அந்த வரேங்க. அத்தியம்மா மருமவளை புதுசா நகையை போட்டுக்கிட்டு நம்மளை எப்படி படுத்தி பேசிட்டு போகுது பாத்தியா? அவளை மட்டும் சொல்லக்கூடாது. நான் பெத்தவன் இருக்கானே அவனை சொல்லணும். ஆமாமா, அண்ணன் வர சரியே இல்ல. மாட்டிக்கு மட்டும் புது சேலை நகை நட்டு எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கு. தங்கச்சி நான் ஒருத்தி வீட்டுல இருக்கேன், எனக்காக ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருக்கா. நகை நட்டு தான் எடுத்து கொடுத்துருக்கா. அண்ணனும் ரொம்ப மாறிடுச்சுமா. அண்ணன் நல்லா மாறிட்டான். இன்ன வரைக்கும் என் புள்ள என் பேச்சதான் கேட்டு இருந்தான். ஆனா இப்ப டாடி சொக்குப்படி போட்டாப்ல இருக்கு. அவன் பேச்ச கேட்டு இவன் ஆடிட்டு இருக்கான். இவ்வளோக்கு எப்படிமா காசு வந்துச்சு? அப்பாட்ட கேளுமா. நகை நட்டு வாங்குறதுக்கு அப்பா காசு கொடுத்துருப்பார்ல. ஆமாண்டி, உங்க அப்பா எல்லாத்தையும் காசு எடுத்து கொடுத்துட்டு நம்ம கிட்ட ஏமாத்த நடிப்பா. நீ எப்படியா இருந்தாலும் கேளுமா அப்பா கிட்ட. கனகா அப்பா வந்துட்டாரு பாரு, நைஸா கேளு. எதுவும் பணம் வாங்குச்சா அப்படின்ட்டு. கேக்குறேன்.